அரசியல்வாதி செந்தில் பாலாஜியோட பேர் கடந்த சில வருஷமா அடிக்கடி செய்திகளில் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இடி கைது, சிறைவாசம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன். இப்போ மறுபடியும் ஒரு புதிய பிரச்சனை. இந்த முறை டாஸ்மாக் தொடர்பான முறைகேடு. தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜியோட தொடர்புடைய இடங்கள்ல சோதனை நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயமும் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி கேட்ட முன்ஜாமீனை சென்னை ஹைகோர்ட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன இந்த டாஸ்மாக் கேஸ்? எதுக்கு சோதனை நடத்தினாங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே இருந்த கேஸை பற்றி சின்னதாக புரிஞ்சுக்கலாம். 2015 முதல் 2025 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டு வந்துச்சு. இதுதான் பின்னாடி கேஷ் ஃபார் ஜாப் கேஸ்னு மாறிச்சு. இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையும் அதாவது இடி விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. 2023 செந்தில் பாலாஜி இடி கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களாக செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தார். 2024 செப்டம்பர் மாதம் சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. அதாவது அந்த வழக்கில் ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்தார். ஆனால் பிரச்சனை அதோட முடியல. இப்போ புதுசாக டாஸ்மாக் தொடர்பான வழக்கு வந்திருக்கு. செந்தில் பாலாஜி திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அமைச்சராக இருந்தார். அந்த காலத்தில் டாஸ்மாக் தொடர்பான சில நடவடிக்கைகள், முறைகேடுகள் நடந்ததாக புகார் வந்துச்சு. குறிப்பாக மதுபான போக்குவரத்து, பார்கள், ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த விஷயத்தை விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஜூலை 29, 2026 தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. மொத்தம் 45 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுச்சு. அந்த டைமில் செந்தில் பாலாஜி கிட்டேயும் விசாரணை நடத்தினாங்க. தன்னை கைது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டுக்கு போனார். ஜூலை 30 சென்னை ஹைகோர்ட் அவருடைய முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணாங்க. இதனால அவருடைய சட்ட ரீதியான பிரச்சனை இன்னும் அதிகமாச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்க? கைது நடவடிக்கை ஏதாவது பாதுகாப்பு கிடைக்குமா?